மனோஜ் சாமியார் ஆயிட்டாரா? இந்த நிலைமைக்கு காரணமே ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தான். 5,00,000 பணத்தை ரெடி பண்ணிட்டேன், நீ வந்து வாங்கிக்கோன்னு ரோஹிணி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார் மனோஜ். ஆனால் ரோஹிணி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. மனோஜ்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க ரோஹிணி. மனோஜும் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. எங்கள் அம்மா இனிமேல் நம்ம 2 பேத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படிலாம் பேசுகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் மனோஜுக்கு கனகாவை பற்றி ஞாபகம் வருது. ரோஹிணி கிட்டேயே சொல்கிறாரு, நான் வந்து கனகா அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அந்த 5,00,000 நான் இப்போ என்ன ரோஹிணி பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நீ இன்னும் திருந்தவே இல்லை மனோஜ், 5,00,000 இன்னொரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லி கோவப்பட்டு பேசிட்டு போயிடுறாங்க. இதோட நிற்காம ரோஹிணி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. மனோஜை போலீஸ் வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் வீட்டில் உள்ள அண்ணாமலை, விஜயா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. அந்த 5,00,000 கனகாவை கல்யாணம் பண்ணதுக்காக தான் அந்த வீட்டிலேருந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் கோவம் வருது. ரோஹிணியை விஜயா ஏற்றுக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் சரியாகி மனோஜ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே முத்து திட்டுறாரு மனோஜை, இங்கே எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போவும் விஜயா மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்ல வேளை ரோஹிணி வந்து நல்லவளா ஆயிட்டா, அப்படி இல்லைன்னா இந்த மனோஜுக்கும் கனகாவுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு நம்ம அம்மாவும் காரணம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அம்மாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் விஜயாவுக்கு ஒரு பயமே வருது. அண்ணாமலையும் இந்த மனோஜ் இந்த வீட்டில் இருந்தான் அப்படின்னா இவனும் திருந்தவே மாட்டான், இவனை நம்ம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவோம், கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் தான் அவன் திருந்துவான்னு சொல்கிறாரு. விஜயாவும் இதுக்கு சம்மதிச்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. வீட்டை விட்டு வெளியில் போன மனோஜ் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த தொழிலே நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காரு.